ஹலோ கைஸ், நீங்க மெச்சூர் பர்சனா இல்ல இம்மெச்சூர் பர்சனான்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கு. பட் அதுல ஒரு 10 இம்பார்ட்டன்ட் சைன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுலயே நீங்க 90% எப்படிப்பட்ட பர்சன் கண்டுபிடிச்சிடலாம். சில பேரால இது அவ்வளோ ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுதான். பட் நீங்க எப்படிப்பட்ட பர்சன் இத பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்பத்தி. நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். யாராச்சும், அதாவது ஃபேமிலிலயோ ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ இல்ல நம்ம பார்ட்னரோ நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸை போட்டு தள்ளுறதும் ப்ரொஃபைலை ரிமூவ் பண்றதுன்னு இருப்போம். அப்படி பண்ற நபரா நீங்க? அப்போ நீங்க இம்மெச்சூர் பர்சன் லிஸ்ட்ல தான் வருவீங்க. ஏன்னா ஒரு இம்மெச்சூர் பர்சன் தான் ஹர்ட் பண்றவங்க நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு அதை பார்ப்பாங்க, பார்த்துட்டு நம்ம மேல பரிதாபப்படுவாங்கன்னு யோசிப்பாங்களாம். பட் அப்படிலாம் யாரும் பரிதாபப்பட மாட்டாங்க. அதுவே ஒரு மெச்சூரான பர்சனா இருக்காங்க அப்படின்னா யாராச்சும் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை மேக்சிமம் எங்கேயுமே யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்களாம். ரொம்ப முடியாத பட்சத்துக்கு தனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்களாம். இல்லைன்னா அதை கன்சிடரே பண்ணாம அந்த விஷயத்துல இருந்து மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இருப்பாங்களாம். எக்ஸ்கியூஸ். ஸ்கூல், காலேஜ் ஆர் ஆஃபீஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் கொடுத்து நீங்கள் அதை ஒழுங்காக முடிக்காம அதுக்கு சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா, அதாவது நான் ஊருக்கு போயிட்டேன், கரண்ட் போயிடுச்சு, உடம்பு சரியில்லை, அப்படி ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இம்மெச்சூர் பர்சன் லிஸ்ட்டில் தான் வருவீங்க. ஏன்னா ஒரு இம்மெச்சூர் பர்சன் தான் மேலே இருக்க தப்பை என்றைக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களாம். அதுவே ஒரு மெச்சூர் பர்சனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா தன்னோட தப்பை ரியலைஸ் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிக்க பார்ப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காம பார்த்துப்பாங்களாம். கிரிட்டிசிசம். காலேஜ் முடிச்சுட்டு ஜாப்க்கு ட்ரை பண்ணும்போது ஏன் தான் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தோமோ, இவங்க பேச்சை கேட்டு இதை எடுத்திருக்க கூடாதுன்னு புலம்புற பர்சனா நீங்க? அப்ப கண்டிப்பா இம்மெச்சூர் பர்சன் லிஸ்ட்ல தான் நீங்க வருவீங்க. அதுவே ஒரு மெச்சூர் பர்சனா இருந்தா கண்டிப்பா யாரு பேச்சையும் கேட்காம ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணும்போது இது கரெக்டா இருக்குமா, இந்த விஷயம் நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு நல்லா திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஈகோ. உங்ககிட்ட யாராச்சும் சண்டை போட்டாங்க இல்ல நீங்க யாரு கூடயாச்சும் சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்க மேல தப்பு இருந்தாலும் இல்லைனாலும் ஈகோ பார்க்காம ஃபர்ஸ்ட் போய் பேசுற நபரா நீங்க? அப்போ நீங்க மெச்சூர் பர்சன் லிஸ்ட்ல தான் வருவீங்க. அதுவே ஒரு இம்மெச்சூர் பர்சன் தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை போடுறதும் தப்பு தான் மேல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் பேசாம ஈகோ காட்டிட்டு ரொம்ப அடமெண்டா இருப்பாங்க. செல்ஃப் அரகன்ஸ். ஒரு குரூப் டிஸ்கஷன்ல ஒப்பீனியன் கேட்கும்போது நாம சொல்ற விஷயம் எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும், நாம சொல்றதுதான் சரின்னு சொல்ற நபரா நீங்க? அப்போ நீங்க இம்மெச்சூர் பர்சனா தான் இருப்பீங்க. அதே ஒரு குரூப் டிஸ்கஷன்ல ஒப்பீனியன் கேட்கும்போது மெச்சூர் பர்சனா இருந்தா அவங்க ஒப்பீனியனை சொல்றது மட்டும் இல்லாம அடுத்தவங்க ஒப்பீனியனையும் காது கொடுத்து கேட்பாங்க. அதுல எது பெஸ்டா இருந்தாலும் அதை ஏத்துப்பாங்க. ஹர்ட்டிங். அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கற எந்த ஒரு செயலையும் செய்யறவரா நீங்க? அப்போ நீங்க மெச்சூர் பர்சனா தான் இருப்பீங்க. ஒரு இம்மெச்சூர் பர்சனா இருந்தா யார் எப்படி போனா நமக்கு என்ன, நாம பண்ற விஷயம் யாரை ஹர்ட் பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன, நமக்கு பிடிச்ச செயலை நாம செய்வோம்னு இருப்பாங்க. திங்க் அண்ட் மேக்கிங் டிசிஷன்ஸ். ஒருத்தவங்க பண்ற தப்புக்கு உடனே கோவப்படாம அது உண்மையாவே அவங்க தான் அந்த தப்பை பண்ணிருக்காங்களா, எதனால பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் டிசிஷன் மேக் பண்றவங்களா நீங்க? அப்ப நீங்க மெச்சூர் பர்சனா தான் இருப்பீங்க. அதுவே ஒரு இம்மெச்சூர் பர்சன் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம ஒருத்தவங்க ஒரு தப்ப பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களான்னு யோசிக்காம சட்டுன்னு கோவப்பட்டு அவங்க இஷ்டத்துக்கு டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. ஜெலஸ். யாரையும் பார்த்து பொறாமையும் படாம அதே மாதிரி தன்னை எந்த இடத்துலயும் தாழ்வு மனப்பான்மையா நினைக்காத பர்சனா நீங்க? அப்ப நீங்க மெச்சூர் பர்சனா தான் இருப்பீங்க. ஒரு இம்மெச்சூர் பர்சன் ஒரு விஷயத்தை தன்னை விட சிறப்பா செஞ்சு முடிச்ச பர்சனை பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மனால அவங்கள விட பெஸ்டா பண்ண முடியலையேன்னு தன்னை ரொம்ப தாழ்த்தி நினைச்சுப்பாங்க. பிஹேவிங் அப்ரோப்ரியேட்லி. ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அந்த டைம்ல போய் அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக காமெடி ஏதாச்சும் சொல்லி சிரிக்க வைக்கிற நபரா நீங்க? அப்ப நீங்க ஒரு இம்மெச்சூர் பர்சனா தான் இருப்பீங்க.
அதுவே ஒரு மெச்சூர் பர்சனா இருந்தா அவங்களோட கஷ்டம் என்ன, ஏன் அவங்க சோகமா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரியே பேசி அவங்கள அந்த சோகத்துல இருந்து வெளியில கொண்டு வருவாங்க. ரிவெஞ்ச். ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்கன்னா அதை நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்றீங்க, இல்ல அதை கண்டுக்காம போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா மெச்சூர் பர்சனா தான் இருப்பீங்க. ஒரு இம்மெச்சூர் பர்சனா இருந்தா தனக்கு கெடுதல் பண்ணவங்கள ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு ஒரு பேட் தாட்டோடயே இருப்பாங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க எப்படிப்பட்ட பர்சன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பாய்.